நான் உங்க மோகனம்மா பேசுகிறேன். இந்த வருஷம் முடியறதுல நம்ம இருக்கிறோம். அம்மாளுடைய வாக்குப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்ன வாக்கு என்னன்னா, உங்களுடைய பிரச்சனைகளை இந்த வருஷத்தோட தீரணும். என்னென்ன கஷ்டத்தில் அவதிப்படுறீங்களோ அந்த கஷ்டத்தை மனசுல நினைச்சு ஒரு தேங்காவை எடுத்து அந்த தேங்காவோட மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு இல்லடத்தை முழுமையா சுத்தி கொண்டு வந்து வாசல்ல நிறுத்தி எங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த தேங்காவில் நாங்கள் நிறுத்துறோம். எங்களுக்கு உண்டான கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், உடம்பு வலிகள், நோய், வருமானத்துக்கு தடங்களாக இருக்கிறது, எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, தடங்கள் இருக்கோ, வேலை இல்லாத பிரச்சனைகள், என்னென்ன உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது சொல்லி அந்த தேங்காவில் ஒரு குடி அரிசி எடுத்து உங்களை சுற்றி அந்த தேங்காவும் ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டி இந்த கோயில்ல இருக்கிற கேட்ல கட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல ஜனவரி 1ஆம் தேதி கோயிலுக்கு வந்து அதே போல ஒரு தேங்காவை முடிகட்டி கொண்டு வந்து கோயில்ல வச்சு பூஜை பண்ணி அந்த தேங்காவை கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டு வாசப்படியில கட்ட சொல்லியிருக்காங்க. இதை கட்டும்போது பிறக்கிற வருஷம் ஐஸ்வர்யமா இருக்கும், தங்கு தடை இல்லாம இருப்பீங்க, நீங்க நினைச்ச காரியங்கள் ஈடேறும், எல்லாருக்கும் மன நிறைவும் சந்தோஷமும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல செய்யுங்க. அம்பாளுடைய வாக்க உள்வாங்கி அவங்க சொன்னதை செஞ்சீங்கன்னா அவங்க சொன்னா போல உங்க குடும்பத்துல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. அதே போல ஜனவரி 1ஆம் தேதி இங்க இருந்து விளக்கேற்றி உங்க இல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் விளக்கேற்றி கொண்டு போறீங்களோ அவங்களுடைய வீட்டுல வெளிச்சத்துக்கு குறை இல்லாம இருக்கும். வெளிச்சம் இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சா போல. அம்பாளுடைய அனுகிரகத்தோட அந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு போங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன வாக்கு. அதனால மறக்காம இல்லடத்தை சுத்தி கொண்டு வந்து அந்த தேங்காவை கேட்ல கட்டிடுங்க. ஜனவரி 1ஆம் தேதி மறந்துடாம தேங்காவை கொண்டு வந்து இங்கிருந்து பூஜை பண்ணி அந்த தேங்காவை எடுத்துட்டு போய் வீட்டுல கட்டுங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க கட்டின தேங்காவுக்கு இங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை மூலமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். அதே போல இன்னைக்கு கட்டுற தேங்காவை அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி யாகத்துல உங்களுக்கு பூர்த்தி பூஜையா பண்ணி தருவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமா வந்து இந்த தேங்காய் பூஜைய பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.